ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி டெய்லர். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாரியில் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக கட் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருந்து சிலர் கட் பண்ணுவீங்க. ப்ளவுஸோட இது அவ்வளோ லென்த் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 80 இன்ச்சு 90 இன்ச்சு அப்படின்னு மார்க் பண்ணுவீங்க. சில நேரம் சாரிலேயே ப்ளவுஸ் வந்து தனியாக இருக்கிற மாதிரி மார்க்கிங்லாம் இருக்கும். இப்போ இந்த சாரியில் இந்த மார்க்கிங் தான் லைன் இருக்குது. சாரியில் ப்ளவுஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ரன்னிங் ப்ளவுஸை நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும். இது மோஸ்ட்லி டெய்லருக்காக இல்லை, வீட்டில் இருந்து ப்ளவுஸை கட் பண்ணி டெய்லர்கிட்ட கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்காக. டெய்லரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது ஒரு கத்திரி எடுத்து கட் பண்ணுவோம். அது வந்து நேராகவே வராது, கிராஸாக வரும். அப்புறம் தைக்கும்போது டெய்லர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இந்த மார்க்கிங் தான் ப்ளவுஸோட மார்க்கிங். நார்மலாக இந்த கத்திரியை எடுத்து கட் பண்ணிடுவாங்க. ரொம்ப விவரமான டெய்லர், பழைய டெய்லர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊக்கு எடுத்து இல்லை ஊசி எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நூல் வந்து இப்படி பிரித்து எடுப்பாங்க. இப்போ அதான் லைன் வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த லைனில் கட் பண்ணாலே ப்ளவுஸ் வந்து கிராஸில் தான் வரும் கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி ஒரு நூலை வந்து இப்படி இழுத்து இந்த லென்த் வர ஃபுல்லாக இழுக்கணும். அப்போ பாதி இடங்களில் நூல் வந்து கட் ஆயிரும். இந்த வந்துருச்சா, இந்த மாதிரி கட் ஆயிரும். அதுக்கு தான் நான் வந்து ஈஸியான ஒரு மெத்தடு, நான் பண்ணுற மெத்தடு நான் உங்களுக்கும் சொல்லணும். இப்போ இந்த லைன் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு லைன் வந்து நம்ம வந்து பிரித்த இடத்துல இருக்குது, தெரியுதா? இது வந்து நேர் தையலுக்காக, அதாவது ப்ளவுஸ் நேர் பீஸாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து சாரிலேருந்து கட் பண்ணுறது. அப்போ சாரி ஓரம் அடிக்கும் போதும் இந்த மாதிரி கிராஸ் இருக்கிறத இப்படி நூல் வச்சு நூலை இழுத்து பிரிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், சிம்பிளாக ஈஸியாக ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் நான் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா, ஓரம் ப்ளவுஸ் சாரியோட ஓரம், இந்த சாரியோட ஓரத்தை நம்ம இப்படி பிடிச்சிட்டு கிழிச்சோன்னா சாரி ஃபுல்லாக கிழிஞ்சிடும். அதுக்கு நம்ம இந்த சாரியோட ஓரத்தை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே கிழிச்சு இந்த எண்டையும் இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சாரி ஓரம் அடிக்கிறதுக்கு நேர் நூல் எடுக்க வேண்டாம், நூலை பிரிக்க வேண்டாம், கத்திரியை வச்சு கட் பண்ணும்போது நேராக வருமா வராதான்னு யோசிக்க வேண்டாம். இது வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இது வந்து முக்கியமாக புதுசாக தைக்க பழகிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்வோம்னா, நம்ம ஓரம் அடித்து கொடுத்துருவோம் சாரியை. ஆனால் மடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும், கரெக்டான மடிப்பு வராது. சாரியை 4 மடிப்பாக மடிக்கும்போது நேராகவே இருக்காது. பார்த்திங்களா, இப்போ எவ்வளோ நேராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரியோட ஓரமும் ரொம்ப நீட்டாக வரும் தைக்கிறதுக்கு. இந்த சாரி இதே மாதிரி தான். இது வந்து இந்த மாதிரி பூனம் சாரிகளுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சில்க் சாரியாக இருக்குது. இது இங்கே வந்து இப்போது முந்தானையில் எல்லாம் மடித்து பார்டர்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு இந்த பக்கம் கிழிக்க வேண்டிய தேவையில்லை. சப்போஸ் ஒரு பூனம் சாரி இந்த மாதிரி ஒரு சாரி என்ன பண்ணுவோம்னா, 2 பக்கமும் இப்போ இது ப்ளவுஸை நம்ம பிரித்து கட் பண்ணி எடுத்தாலும் ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது எங்கள் அம்மாவோட சாரி. எங்கள் அம்மா அந்த சாரியில் ப்ளவுஸ் போட மாட்டாங்க, வேறு ப்ளெயின் ப்ளவுஸ் தான் எடுத்துப்போம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, சாரி லென்த்து கம்மியாக இருக்கும் உள்ளே மடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் இடம், இவ்வளோ தூரம் நம்ம வந்து இது இந்த ப்ளவுஸ் நான் வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம்.
அதனால் இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இது உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ நமக்கு சாரியோட லென்த்தும் கிடைக்கும். இவ்வளோ தூரம் சாரி ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணாலும் இப்போ இது வந்து உள் பக்கம். நான் அந்த சாரியில் எனக்கு முந்தான பக்கம் கிழிக்க முடியலை, கிழிச்சு காமிக்க முடியல உங்களுக்கு. அதனால் நான் இன்னொரு சாரி எடுத்து முந்தான பக்கம் எப்போவுமே நேர் நூல் வச்சு அதாவது கட் பண்ணி ஓரம் அடிக்கலைன்னா சாரி கட்டும்போது முந்தானையே நல்லா விழாது, ஒரு மாதிரி கிராஸாக விழும். இது வந்து சாரி நான் ரெகுலராக சாரி கட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும். சாரி முந்தானையே கரெக்டாக நிற்க மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் நீங்கள் டெய்லராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். இது முந்தான பக்கம் நம்ம கட் பண்ண போகிறோம். முந்தான பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது சாரி இப்படி தான் கடையில் வாங்கும்போது நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நம்ம புதுசாக தைக்கிற டெய்லர் என்ன பண்ணுவாங்க, பழைய ஆள்கள்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது, புதுசாக தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இதை இப்படி மடித்து இப்படியே தைச்சி கொடுத்துருவீங்க. இதில் ஏதோ வேணால் லைட்டாக கட் பண்ணுவீங்க. நார்மலாக கரெக்டாக கட் பண்ணுறது இல்லை யாருமே. அதுக்காக தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக துணி தைக்கிறவங்க இல்லை வீட்டில் ஒரு மிஷின் வச்சு நாங்கள் சாரி மட்டும் ஓரம் அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இது ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி குழு சாரி, சில சாரீஸ் வந்து டிசைனர் சாரீ அந்த மாதிரி பிளெயினாக இல்லாமல் உள்ள டிசைன்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சில டைம் வந்து தப்பு வந்துடும். அந்த மாதிரி சாரீஸ் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பூனை சாரி இதுக்கு போய் நீங்கள் மெதுவாக உட்காந்து நூல் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது முந்தான பக்கம் எப்போவுமே கிராஸாக தான் தெரியுதுல்ல உங்களுக்கு, டிசைன்லாம் உள்ளே வரும். ஆனால் அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு நேர் நூல் கிடைக்காது. ஆனால் இதுதான் நேர், இந்த மாதிரி கிராஸாக தான் வரும். நேர் நூல் கிடைக்காதுங்கிறதுனால தான் நம்ம இதை இப்படி கிழிச்சு எடுக்கிறோம். இல்லை ஒரு நூலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா இப்போ ஒரு நூல் எடுக்கிறோம், எங்கே போகுது கிராஸ் ஆகுதா, நம்ம இங்கே பிரிக்கிற நூலோட இது வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.